ஏதோ ஒன்று எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட்ல நடக்கிற ஒரு மிஸ்டீரியஸ் என்கவுண்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. நேஷ்னல் பார்க்னு எதை சொல்லுவாங்கன்னா, நார்த் அமெரிக்காவில் ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அது நேஷ்னல் பார்க், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். இந்த ஸ்டோரியை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து நான் சொல்ல போகிறேன். நான் என்னோட சிஸ்டர், என்னோட மாம் வந்து ஒரு லேசன் வால்கேனோன்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் பார்க்கில் ஒரு வால்கேனோ இருக்குது. இந்த வால்கேனோ போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம். எங்களோட பிளான் வந்து நாங்கள் 2 பேர், நானும் என்னோட சிஸ்டரும் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வாக் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பாட்டில் வந்து மாமை வந்து மீட் பண்ணுவோம். மாம் வந்து அவங்க காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த லேசன் வால்கேனோவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து நிறைய பாய்லிங் வாட்டர் இருக்கும், இந்த பாய்லிங் லேக் வால்கேனோ பக்கத்தில். அதுக்கப்புறமா நிறைய பைன் ட்ரீஸ் இருக்கும். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு போகிறோம். மேப், காம்பஸ், வாட்டர். நானும் என்னோட சிஸ்டரும் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணி போகிறோம். இப்போ 15 கிலோமீட்டர்ஸில் இங்கேருந்து ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. அந்த ஷார்ட் ரூட்டில் போனால் மாமா வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். அந்த ஷார்ட்டான ரூட்டில் வந்து நாங்கள் போகலான்னு பார்க்கும்போது என்னோடய சிஸ்டர் ஏமியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறா. இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு ஒரே இரிட்டேட்டடாக இருந்தேன். 15 கிலோமீட்டர்ஸ் இப்போ தான் வாக் பண்ணி வந்திருக்கோம், இப்போ திருப்பி ரிட்டர்ன் போயிடல, இந்த இடத்துல போகக்கூடாதுன்னா எனக்கு புரியல, எதுக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் இருக்குது. ஏதோ ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்கா மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. திருப்பியே 15 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி எங்கள் காருக்கு போக முடியாது. இதுதான் வந்து ஷார்ட்டான ரூட். எங்கள் மாமா வந்து ரீச் பண்ணிவிடுவோம். அந்த ஷார்ட்டான ரூட்டில் வந்து கொஞ்சம் வாக் பண்ணுறோம். வாக் பண்ணும்போது ஏமி சொல்கிறா, நிற்க சொல்கிறா, நீ இங்கே ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நான் அவளை பார்க்குறேன், அவள் வந்து அழுகுறா. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் எதுவுமே வந்து சென்ஸ் பண்ண முடியல, எல்லாமே நார்மலாக இருக்குது. சரி, இப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு நான் வந்து சரி கன்சிடர் பண்ணலாம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இடத்த வந்து ஸ்கேன் பண்ணுறேன். எதுவுமே அப்நார்மலாக என்னால் பார்க்க முடியல. லிசன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த சைட் ட்ரையல்லையே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நான் இப்போ இந்த மேப் எடுத்து பார்க்குறேன். இந்த சைட் ட்ரையல் இங்கே இந்த ஷார்ட் ரூட் வந்து கிளியராக இருக்குது, மென்ஷன் ஆகிருக்கு. பட் இந்த இடத்த பார்த்தா நிறைய இயர்ஸுக்கு வந்து இந்த இடத்த வந்து யாருமே யூஸ் பண்ண மாதிரி இல்லை. எந்த ஒரு போர்டும் வந்து கிளியராக இல்லை இந்த இடத்துல. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பீப்புள் வந்து இந்த இடத்துல வராங்க, ஆனால் அந்த சைட் ட்ரையலில் எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்லை. எல்லாருமே வந்து அந்த சைட் ட்ரையலை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தது. இந்த ட்ரையல் தான் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எதுக்கு பீப்புள் வந்து இதை அவாய்ட் பண்ணுறாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து டேஞ்சராக இருந்தால் பார்க் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து இந்த ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இதை வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த சைட் போகலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏமி வந்து இல்லை முடியாது, நீ வேணா தனியாக போ, நான் வந்து உன் கூட வரமாட்டேன், நான் வந்து பின்னாடி போகிறேன், நீ வந்தாலும் வரனால நான் திரும்பி பின்னாடி போகிறேன், இந்த சைல்ட் ட்ரையலில் நான் வாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஹிஸ்டாரிக்கலாக இருக்கா. இது வரைக்கும் நான் அப்படி அவளை பார்த்ததே இல்லை. அவள் மோஸ்ட்டாக வந்து காமான பர்சன். இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அப்படி பயந்து இப்படி பேசி நான் பார்த்ததில்லை. என்னதான் இதுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். நான் சொல்கிறேன், சரி நம்ம பின்னாடி போகலாம், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு, கொஞ்ச நேரம் இங்கே நிற்கலாம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போயிடலாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் கேர்ஃபுல்லாக சரௌண்டிங்கை வந்து லிசன் பண்ணுறேன். சவுண்டே இல்லை, ஃபாரஸ்டே சைலண்ட்டாக இருக்குது. ஒரு இன்செக்ட் சவுண்ட் இல்லை, ஒரு பேர்ட் சவுண்ட் இல்லை. இந்த இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ்லாம் எதையோ பார்த்து பயந்தா மாதிரி இந்த இடத்துக்கே வராத மாதிரி இருக்குது. இப்படி நான் கேட்டுக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரீயோட பிரான்ச் வந்து உடஞ்சி அப்படியே கீழே விழுது. யாரோ உடச்சி கீழே போட்ட மாதிரி இருக்குது. இப்போ எனக்கும் வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் ஃபீல் பண்ணுற டெரரை வந்து என்னாலேயும் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு எனக்கு தோணிகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பிரான்ச்சை வந்து ஏதோ ஒன்று உடச்சி அது கீழே போடுது. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் இருக்கிற பைன் ட்ரீஸில் குரூப் ஆஃப் பைன் ட்ரீஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 50 ஃபீட் பைன் ட்ரீ மட்டும் அப்படியே ஆடுது. காற்றே இல்லை, மற்ற எந்த ட்ரீ ஆடலை, ஒரு ட்ரீ மட்டும் தனியாக ஆடிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று 50 ஃபீட் ட்ரீயை வந்து ஆட்டுற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு.
புரியுது ஏமி வந்து இவ்வளோ நேரம் வந்து அவள் வந்து கரெக்டாக இருந்திருக்கா, அவளுக்கு ஏதோ ஒன்று தப்பாக பட்டிருக்கு, இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. எனக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர் கோல்டாச்சான்னு தெரியல, எனக்குள்ள அப்படியே ஒரு சில்ஸ் வருது, ஃபுல்லாக கோல்டாக இருக்குது, நெக் ஏரியாவில் அப்படியே ஸ்டிஃப் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஏமியோட ஃபேஸை பார்த்தா அப்படியே பயந்துருக்கா, பெரிய ஷாக்கில் இருக்கா, ஏதோ ஒன்று எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே மெதுவாக பின்னாடி வரோம், பின்னாடி வந்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகுறோம். அதுக்கப்புறம் பெரிய ட்ரெயினில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ தான் நாங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறோம். நான் கேட்டேன் அவகிட்ட, அந்த பிரான்ச்சு உடஞ்ச சத்தத்தை நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவள் வந்து ஆமாம், நம்ம வந்து இன்றைக்கி செத்துற போகிறோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, சாரி நீ வரலன்னா கூட நான் உன்னை விட்டுட்டு நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பேன். நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது, நானும் வந்து நீ சொல்கிறத கேட்டிருக்கணும். திருப்பி ரிட்டர்னில் 15 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வாக் பண்ணி போயிட்டோம். இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா இன்செக்ட் சவுண்ட் இருக்குது, பேர்ட் சவுண்ட் இருக்குது, எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கும் போது ரேடியோ எதுவுமே இல்லை, ஏன்னா இது 1986 நடந்தது. அப்புறம் இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஃபோனில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு மேப்பில். அந்த ஏரியா வந்து மேப்பில் இல்லவே இல்லை. இப்போ கேரட்லேருந்து வெளியே வந்துடுறேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து இது மாதிரி ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் இப்போ மேப்பில் அந்த ஏரியாவை பார்க்க முடியல? கவர்மெண்ட் வந்து இதை வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாங்களா? நமக்கு தெரியாது, நமக்கு தெரியல அவங்க வந்து எதை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ராபப்ளி அசம்ஷன் வந்து அவங்க வந்து பிக் ஃபுட் பார்த்தாங்க. 50 ஃபீட் ட்ரீயை வந்து அசிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி, அதை போய் பாருங்கள். இந்த மாதிரி த்ரில்லர் ஸ்டோரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.